சார், நாங்கள் தான் இந்த மாநிலத்தில் முடிவெடுப்போம், எங்கள் கட்சி தான் முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பாரதிய ஜனதா கட்சியை அப்படிங்கிற ஒரு பெரிய பார்ட்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டாரா சார் திரு எடப்பாடி பழனிசாமி? புகழேந்தி சார், உங்ககிட்ட தான் கேட்குறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்க தான் முடிவெடுப்போம், நாங்க சொல்றது தான் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்திட்டாரு, ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரா பிஜேபிய? நிறுத்த முடியாது சார். எனக்கு நான் முதல்ல வந்து என்னுடைய அருமை அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா கருத்துக்களை சொன்னாங்க முன்னாடி. அதனால வந்து அவர் சொன்னதான் நியாயம். இந்த 2% 3% பேசினாரு. ஆனா அது இபிஎஸ் கேட்டாரு, பொன் வில்சன் வந்து தூத்துக்குடி செல்வத்தை கேட்டாரு. என்ன கேட்டாரு? பார்ட்டி எப்படி கிளைம் பண்ணலாம்னு கேட்டாரு. கிளைம் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்லலாம்னாரு. அவர்கிட்ட அன்பா சொல்லிக்கிறேன், அவர் என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாரு. தூத்துக்குடி செல்வம் எங்கே இருந்து ஆள் இல்லை சார், அவரு திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவங்க. எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்தவங்க தெரியுமா? மொத்த பேருமே ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவங்க மொத்த பேருமே. எனக்கு அவர் வரலாறு ஃபுல்லா தெரியும். சொல்றேன், அதுக்காக சொல்றேன். அதனால அந்த உணர்வுகள் இருக்கும். இப்ப நயினார் நாகேந்திரன் விட்டீங்கன்னா மேடையில போய் தலைவர் பாட்டை பாடுறாரு, எம்ஜிஆர் பாட்டை பாத்தீங்களா? அவருக்கு அந்த உணர்வுகள் இருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டியா பாடுறாரு அவரு. எங்க சுத்தினாலும் இங்கதான் இந்த திராவிட இயக்கத்துக்கு தான் வரணும். சரி இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட் சார், கரெக்ட். ராமசுப்ரமணிய அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப 2% 3% தான் அது போய் முடியும்ன்றது என் கருத்து. அவர் அடுத்து சொன்னாரு, நன்றி. ஆனா நீங்க வந்து என்ன பிரச்சனை இப்ப அது இல்லை சார். என்னன்னா இவங்க வந்து டாமினேஷன் எல்லாம் பண்ண முடியாது. இருந்தா தானே டாமினேஷன் பண்ண முடியும். நீங்க எடப்பாடி வச்சுக்கிட்டு ஒரு சும்மா ஒரு டிராமா பண்ணீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? சரி சரி சரி. பாரதிய ஜனதா கட்சி எதையுமே பண்ண முடியாது. அதிகாரம் பண்ணாலும் வேஸ்ட். ஓகே, எல்லாரும் வெளியே போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் நான் சொல்றேன் கேளுங்க. ஓடுற பஸ்ல ஏறிட்டாரு டிடிவி. ஓகே. அவரு போய் ஆல்ரெடி ஸ்டாண்டிங்ல இருக்காரு, உட்கார முடியாம. யாரு? ஓபிஎஸ் அண்ணன். சரி. சசிகலாமா ஏதோ ஒரு ஓரமா படுத்துட்டு இருக்காங்க. சரி. அப்படிதான் அவங்களுக்கு அங்க அகாமடேஷன் கொடுக்கப்பட்டு ஒரு மரியாதை இல்லாம நடத்தப்பட்டது. ஓகே. இது நம்ம சொல்லி சொல்லி போதும், இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. ஓகே. அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இதனுடைய ரிசல்ட் பூரா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ விஜய்க்கு சாதகமா போயிடும் சார். ஓகே. ஏன்னா பதில் மேல் புனையா இருக்க ஓட்டுக்களை இவர் தப்பா முட்டாள்தனமா 20% தான் இருக்குங்கிறாரு பழனிசாமி. 40% வச்சிருந்தா 20% இருக்குன்னா அப்ப அந்த ஓட்டு போட்டா வீணா போகுன்னு முடிவு பண்ணுவாங்க ஏடிஎம்கேல இருக்கவன். ஓகே ஓகே, புரியுது. அவர் தலைமையில் இருக்க ஏடிஎம்கே சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே. அப்ப இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். புரியுது. உடனே மாறி வேற இந்த ஓட்டு வீணா போக வேண்டாம்னு சொல்லி விஜய்க்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. டிவிக்கு போடுறதுக்கு பிடிக்கல, போடுறதுக்கு பிடிக்கல. புரியுது சார். சோ இந்த அரசியல் மாற்றங்கள் சூழ்நிலை வரும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய தப்பு கணக்க போட்டுடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையே வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தது விட தவறான கணக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அவரும் தப்பு பண்ணிட்டாரு. அவரை பத்தி எடப்பாடி பத்தி பேசுறவரு அமைதியாகிறாரு. இப்போ அவரை நம்பி இருந்த ஓபிஎஸும் இனிமேல் நம்பிக்கையை இழந்து வெளியே வந்துட்டாரு. டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. அது பெரிய பாதிப்பை பாரதிய ஜனதா கட்சி இங்க சந்தித்துக் கொண்டிருக்கு. என்ன இருக்கோ இல்லையோ கட்சி ரீதியா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்க போகும்? ராமசுப்ரமணியன் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் பிளஸ் பாயிண்டா விஜய்க்கு தானே போகும். ஓகே சார். ஓகே. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க எந்த, அதாவது பழனிசாமியும் மற்றவங்களும் ஈடிக்கும் இன்கம் டாக்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் பயந்துட்டு இவர்கள் வந்து தலைய வணங்கி ஒத்துக்கலாமே தவிர மக்களே சார் ஒத்துக்கணும். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. என்ன என்ன மிரட்டல் கேட்டா உன் மேல ஈடி கேஸ் இருக்கு. சரி. உன் மேல ரெட்டல கேஸ் இருக்கு. ஓகே. உன் மேல சொத்தோட கேஸ் இருக்கு. இதுதான் அவங்க மிரட்டல். அது திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுறதே இல்ல. போடுற எவ்வளவு நாளும் போட்டுக்கோ, பாத்துக்கலாம். ரைட். அதாவது அவங்க ஸ்டாண்ட்ல சரியா இருக்காங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து நான் ஆட்சி செய்யறேன், இங்க ஆட்சியை பிடிக்கிறேன், அதிகாரம் பண்றேன், எடப்பாடி பழனிசாமி விட்டு சொல்றேன்னா சார் கொடுமை சார். கண்ணுல தண்ணி வருது.
சரி, நாங்க 4 பேர் உட்கார்ந்து பேசுறோம் சார். சரி சார், சரி இமாலய அதாவது இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த தலைவிய ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு சார். ஆ வரலாற்று பிழையை ஜெயலலிதா செய்து விட்டார்னு சொல்றாரு சார். ஆ கேட்க முடியுமா? தூத்துக்குடி செல்வம் சார் உரிமை கொண்டாடுறது சார் நெல்சன் சார் சொன்னார். சரி வரலாற்று பிழையை யார் செய்தார்கள்? புரியுது சார், புரியுது புரியுது புரியுது. அம்மா ஒருத்தர் இந்திய நாட்டில் தமிழகத்தில் இல்லாமல் போயிருந்தால் தலைவருக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குமா? இவர்கள் எல்லாம் மந்திரி ஆகி இருப்பார்களா? சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார்களா? ஓகே சார். அப்புறம் ஒண்ணு சொல்லி முடிச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, KA செங்கோட்டையன் பத்தி கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அவருக்கு நான் அன்பா சொல்லிக்குவேன். அவர் ரொம்ப காலமா தெரியும், என்னை விட மூத்தவர், எனக்கு எலெக்ஷன் இன்சார்ஜா இருந்தவர், அம்மாவுக்கு சுற்றுப்பயணத்துல ரூட் போட்டு கொடுத்தவர். சரி, அவரை கடைசியா அம்மா கடைசி காலத்துல அமைச்சரா இல்லாம பண்ணிட்டாங்க. அப்புறம் சின்னம்மா இல்ல வேற இல்ல சின்னம்மா சிறையில இருக்கும்போது தான் பண்ணாங்க. நான் அதை சொல்ல வரல. ஆமா. ஏன் கோட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியா ஒரு லிமிட்டுக்கு மேல தூக்கிட்டு போகுது. அவரை மிசைல் ஸ்பீட்ல அவர் ஆமா ஒரு 3 நாளா அடிச்சு நொறுங்குறாங்க. அவர் ஏதோ பண்ண போறாருன்னு நான் இந்த சத்தியம் டிவி சார்பா ஒரு அன்போட வேண்டி கேட்டுக்குவேன். தயவு செஞ்சு புஷ்வான மணி பண்ணிடாதீங்க. பட்டாசை தண்ணியில போட்டா திருப்பி வெடிக்காது. சரி, ரைட். ஆகவே நாளைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துங்க. நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா கொண்டு போகணும். நான் பொதுச் செயலாளர் தலைமை கீழே தான் இருக்கேன். கட்சிக்கு கட்டுப்பட்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் எங்களை வளர்த்தாங்க. கொண்டுட்டு வர முடியாதுங்கன்னு சொன்னா இனியாவது இந்த மீடியா உஷாரா இருக்கணும். ஓகே, அவர் எக்மோரையும் சென்ட்ரலையும் தாண்டி எங்கேயும் போக மாட்டார். ஓகே, யாரையும் எதிர்த்து கொள்ள மாட்டார். சரி. ஓபிசி போற மிகவும் நல்லவர், வல்லவர் அல்ல. சரி சரி. நாளை பொழுது விடியும் பொழுது நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கத்தான் செங்கோட்டையன் சொல்றேன். நான் ஓகே, எதிர்ப்பை தெரிவிக்க சொல்கிறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். 2016 நன்றி.